இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்ன ஃபாதர், இன்னைக்கு பாட்டு பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். அன்புமிக்க இறை உறவுகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே பெருவிழாவா? இந்த பேரை கேட்டாலே எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. ஏன்னா நிறைய சபைகள் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் உருவாக்கி இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அதற்காக ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு 7 வாரங்கள் கழித்து 49வது நாள் முடிந்து 50வது நாளில் தூய ஆவி அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த அந்த ஒரு நிகழ்வைத்தான் பெந்தகோஸ்தே பெருவிழா அப்படின்னு நம்ம கொண்டாடுகிறோம். தாய் திருச்சபையுடைய வரலாற்றில் அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இந்த மீட்பின் வரலாற்றில், கிறிஸ்தவ வாழ்வில் இயேசுவினுடைய உயிர்ப்பு, இயேசுவினுடைய விண்ணேற்றம் மற்றும் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா தான் அடிப்படையான உண்மைகளை ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்விற்கு எடுத்து தருகிறது. அப்படி என்றால் இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி இருக்கிறோம். நல்லாயனுடைய ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறி சென்ற அந்த ஒரு விழாவையும் போன வாரம் நம்ம கொண்டாடினோம். இந்த வாரம் தூய ஆவியாரினுடைய வருகையின் பெருவிழாவாகிய பெந்தகோஸ்தே பெருவிழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருகிற வாரங்களில் கூட மூவொரு இறைவனுடைய விழாவை கொண்டாட இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழா, கார்போஸ் கிறிஸ்தி என்று சொல்வார்கள், அந்த விழாவையும் நம்ம கொண்டாட இருக்கிறோம். இப்படியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு தாயாம் திரு அவை பெரு விழாக்கள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றத்திற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு வாக்களித்தவாறே ஒரு துணையாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன், நான் விண்ணேறி சென்று தந்தையிடமிருந்து உங்களுக்காக துணையாளரை அனுப்புவேன், அவர் அனைத்தையுமே உங்களுக்கு கற்றுத்தருவார் அப்படின்ட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்திய அல்லது நமக்காக வாக்களித்த துணையாளர் தான் சமத்திருத்துவத்தின் 3வது நபராக இருக்கிற தூய ஆவியாருடைய விழா தான் இந்த விழா. அவருடைய வருகையின் விழா தான் இந்த விழா என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய ஆவியாருடைய வருகையை அல்லது இந்த தூய ஆவியாருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே உணர்ந்திருக்கிறோமா அப்படி என்று ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். உண்மையாகவே ஆண்டவருடைய உயிர்ப்பு, ஆண்டவருடைய விண்ணேற்றம், தூய ஆவியாருடைய வருகை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழாக்களைப் போல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அல்லது வான வேடிக்கைகளோடு இந்த விழாவை நாம் தொடங்குகிற அல்லது தேர்பவனிகளோடு நடத்துகிற உண்மையாகவே ஆர்ப்பாட்டமான ஆடம்பரமான விழாக்களாக இவைகள் இருந்தனவா அப்படி என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆண்டவருடைய உயிர்ப்பு கூட அச்சத்திலும் கலக்கத்திலும் ஏற்பட்ட ஒரு உயிர்ப்பு. ஆண்டவருடைய விண்ணேற்றம் கூட அச்சத்திலும் கலக்கத்திலும் பயத்திலும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் நடந்த ஒரு நிகழ்வு. தூய ஆவியாருடைய வருகை கூட தங்களையே ஒரு அறைக்குள்ள பூட்டி வைத்து கொண்டு அச்சத்திலும் கலக்கத்திலும் எதிர்நோக்கற்ற சூழலிலும் இருந்த திரு தூதர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஏற்பட்ட ஒரு இறை அனுபவம் தூய ஆவியாருடைய வருகை. அப்படி என்றால் இந்த 3 பேர் உண்மைகளை விளக்கும் இந்த 3 நிகழ்வுகளும் சத்தம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியில் அரங்கி இருக்கின்றன.
இவைகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? அன்புமிக்கவர்களே, இந்த தூய ஆவியாருடைய இந்த பெருவிழாவில் தூய ஆவியாருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன். அதாவது, அமெரிக்க பசிபிக் கடலில் ஒரு கப்பல் தரை தட்டி நின்றதாகவும், அந்த நேரத்தில் அந்த தரை தட்டிய கப்பலில் குடிநீர் இல்லாத ஒரு குறை ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த கப்பலினுடைய தளபதி அல்லது கேப்டன் என்பவர் அருகில் இருக்கிற மற்றொரு கப்பலுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். குடிநீர் பற்றாக்குறை, உடனடியாக எங்களுக்கு குடிநீர் கொடுத்து உதவுங்கள் அப்படின்ற ஒரு செய்தி அனுப்புகிறார். இவர்கள் தரை தட்டி நின்ற அந்த இடத்திற்கு அருகில் அவர்கள் உதவி கேட்ட கப்பல் வருகிறது. அந்த கப்பலில் இருந்து மற்றும் ஒரு செய்தி உதவி கேட்ட அந்த கப்பல் தளபதிக்கு வருகிறது. அந்த செய்தியில், நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல வாளிகளை வெளியே போட்டு அங்கு இருக்கிற தண்ணீரை முகர்ந்து குடியுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்த்த அந்த கப்பல் தளபதி, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது, உதவி கேட்டால் முடியாதுன்னு சொல்லணும், இந்த மாதிரி அநாகரிகமான ஒரு பதிலை எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு தெரியாதா இது அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் வெறுப்போடு இருந்த நேரத்தில் இந்த தண்ணீர் பற்றாக்குறை இருந்த கப்பலினுடைய ஒரு பணியாளர் கீழ்த்தளத்திற்கு சென்று ஒரு வாளியில் அங்கிருந்த தண்ணீரை முகர்ந்து சுவைத்து பார்த்த பொழுது அந்த நீர் குடிநீராக இருந்தது. ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த கப்பல் தரைதட்டி நின்ற இடம் மிகப்பெரிய ஜீவநதி ஒன்று கடலோடு கலக்கிற ஒரு இடம். அந்த ஜீவநதி கலக்கிற அந்த இடத்துல தண்ணீர் சுவையாகவும் குடிப்பதற்கு ஏதுவாகவும் இருந்ததை அந்த கப்பல் தலைவன் உணர்ந்து கொண்டான். அன்புமிக்கவர்களே, 3 நாட்கள் 4 நாட்கள் தன்னை சுற்றி குடிநீர் இருந்தும் அவர்கள் குடிநீருக்கு தவித்த ஒரு சூழலைப் போலத்தான் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வும் இருக்கிறது. நம்மை தேற்றுகிற, நமக்கு வலுவூட்டுகிற, நமக்கு ஆலோசனை தருகிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிற அப்பா தந்தா என்று இறைவனை நோக்கி மன்றாடுகிற வல்லமையை தரக்கூடிய தூய ஆவியானவர் நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் நம்முடைய உறுதி பூசத்தின் வழியாகவும் ஒவ்வொரு முறையும் திருவருட் சாதனைகளை நம்ம நாடுகிற பொழுதும் நம்மோடு துணை இருக்கிறார், நம்மை வலுப்படுத்துகிறார். ஆனால் பல நேரங்களில் இந்த தூய ஆவியாருடைய அருமையையும் இந்த தூய ஆவியாருடைய வலிமையையும் உணராதவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் காணல் நீரை தேடுகிற மான்களைப் போல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கின் வழியாய் மற்றும் உறுதி பூசுதல் வழியாய் தூய ஆவி நம்முள் இருக்கிறார். அவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆகவே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய துணையை ஒவ்வொரு நாளும் நாடி அவரால் வலிமை பெற இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த பெந்தகோஸ்தே விழாவினுடைய 2வது ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தூய ஆவியாருடைய வருகை தான், இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது, திருச்சபை உருவான நாளாக கொண்டாடப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த தாயாம் திரு அவை பிறந்த குழந்தையாக முதலாக உருவானது தனி காட்டில் கிடையாது, ஒரு தனி கடலில் கிடையாது, ஒரு தனி மலையில் கிடையாது. திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் ஒரே குடும்பமாக தியானித்து ஜெபித்து கொண்டிருந்த அந்த கூட்டு குடும்பத்தில் தான் தூய ஆவி வருகை தருகிறார். அந்த இடத்துல தான் தாயாம் திரு அவை பிறக்கிறது. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவையினுடைய இந்த பிறப்பு விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம், தூய ஆவி நம்மில் கொணரும் இந்த ஒற்றுமை என்கிற எண்ணத்தோடு குடும்பங்களிலும் அல்லது மறைமாவட்டங்களிலும் மற்ற சகோதர சகோதரிகளிடத்திலும் ஒன்றித்து ஜெபிக்கிற, ஒன்றாய் இருக்கிற, இயேசு ஜெபித்தவாறு தந்தையே நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபித்தாரே, அந்த ஜெபம் நிறைவேறும் வண்ணமாக நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை எப்பொழுதும் இருக்கவும், அதே நேரத்தில் நாம் ஒன்றாய் கூடி ஜெபித்து தூய ஆவியாருடைய துணையை பெற்றுக்கொள்ளவும் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 3வது ஒரு செய்தியாக, தூய ஆவியானவரை பற்றி நம்ம எவ்வளவுதான் நற்செய்தியை வழங்கினாலும் அல்லது மறைவுரைகளை வழங்கினாலும் பல நேரங்களில் தூய ஆவியாரை உணர்ந்து கொள்வது, தூய ஆவியாரை பற்றி புரிந்து கொள்வது ஒரு எட்டாத ஒரு கனியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற 3வது ஒரு அழகான பாடம் என்பது, பிளவுகளாலும் வன்முறையாலும் இன்றைக்கு சிதைந்து கிடக்கிற நமக்கு தூய ஆவியாருடைய வருகை நிச்சயமாக ஒரு புது பிறப்பை தரும், புதிய எதிர்நோக்கை தரும், நம்முடைய பழைய பாவ வாழ்விலிருந்து புதிய ஒரு வாழ்வை நமக்கு தரும் என்கிற எதிர்நோக்கோடு நம்முடைய வாழ்க்கையில் பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், சண்டை சச்சரவு,
பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இவற்றோடு சேர்ந்து பொய், சந்தேகம், வெறுப்பு, எரிச்சல், பழிவாங்குதல், புறங்கூறுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், திருட்டு, ஏமாற்றுதல், அப்படி என்று இன்றைய நம்முடைய பாவ வாழ்வினுடைய இந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகலாம். இவற்றிற்கு எல்லாம் மாற்றாக தூய ஆவி நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் வந்து அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல இந்த தூய ஆவியாருடைய கொடைகளும் கனிகளும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் நிறைவாக வந்து நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் தூய ஆவியார் குடியிருக்கிற ஆலயங்களாய் மாற்றிட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.